ஐடியஸ் வணக்கம். அழகி ஐஎஸ்ஓ அகாடமியிலேருந்து நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்குறோன்னா 6th கிளாஸ் மெகந்தி தான் நம்ம பார்க்குறோம். நம்மளோட அகாடமி வேலூரில் இருக்க டியர்ஸ். நம்மளோட அகாடமியை ஃபாலோ பண்ணி நீங்கள் கிளாஸ் வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னு நினைக்க வேணாம், நம்ம கொடுக்குற எல்லா கோர்ஸுக்குமே சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. நம்மளது ஐஎஸ்ஓ அகாடமி நம்மளது வேலூரில் இருக்குது. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டியர். இன்றைக்கி நம்ம பார்க்குற மாடல் மெகந்தி வந்து டைமண்ட் மாதிரி முதல்ல ஷேப்பில் கோடுகள் முதல்ல நம்ம கொடுத்துட்றோம். கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த நீட்டில் ஒரு கோடு கொடுக்குறோம். நம்ம மாற்றி மாற்றி டபுள் சைடும் கோடு கொடுத்துட்டு இடையில் மெலிஸ் கோடு ஒன்று, தின் லைன் கோடு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம டாட் வைக்கிறோம். இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம பார்டருக்கும் கொடுக்கலாம், இப்போ கைக்கு ஃபில் பண்ணுறதுக்கும் நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் ஹேண்ட் போடுறோம் அப்படின்னும் போது இடையில பார்டருக்கு நம்ம இந்த டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் எல்லாம் போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா பெரிய பெரிய டிசைனும் வரையறதுக்கு ஈஸியாக வரும் டியர். அதனால தான் நம்ம லைன்லேருந்து இப்போது மாடலாக கொடுத்துருக்கோம் இந்த டிசைனை. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் நம்ம அகைன் கோடே தான் அதே மாதிரி கோடு போட்டுட்டு தான் நம்ம விதவிதமான டாட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இடையில் இந்த கோடுக்கு இடையிலேயே நம்ம டாட்ஸ் கொடுக்குறோம். இது ஒரு மாடலாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் தின் லைன் ஒன்று ஒரு டாட் கொடுப்போம், டபுள் சைடும் அந்த மாதிரி டாட் கொடுத்துருக்கோம். நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கோன் நோட்டில் போடுங்க டியர். உங்களுக்கு இன்னும் பார்க்க அழகாக வரைகிறதுக்கு வரும். அகைன் அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம அதே மாதிரி தான் கோடுகள் அதே மாதிரி கோடு ரெண்டு பக்கமும் மாறி நம்ம கோடு கொடுக்குறோம். அது வந்து டைமண்ட் டிசைன் மாதிரி வரும் நம்மளுக்கு பார்க்க. அதுக்கிடையில் சின்ன டாட் 4 சைடும் நம்ம இதில் வந்து டாட் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம கோடுகள் போட்டு அதுக்குள்ளே என்ன நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே ஒரு கற்பனை திறன் நிறைந்தவங்க தான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வர முடியும். மனசில் நம்மளுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ, இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு கற்பனையில் வரைகிறது தான் மெகந்தி ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்படி தான் இருக்கணுமா, இந்த டிசைன் தான் கொடுக்கணுமான்றதை தவிர்த்து நம்மளுக்கு என்ன பிடிக்கும், இங்கே என்ன கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நம்மளே கெஸ் பண்ணி அப்படியே நம்ம வரைய வேண்டியது தான். மறுபடியும் நம்ம அதே மாதிரி கோடுகளில் இருக்கிற டிசைன் தான் இந்த முறை நிறைய கொடுத்துருக்கோம். நம்ம தின் லைன் உள்ளே ஃபில் பண்ணுறது எப்படி, ஒரு ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு உள்ளே ஃபில் பண்ணுறது எப்படி, ஒரு டாட்டு கொடுத்துட்டு அதை சுற்றி ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்னு இந்த மாதிரி நம்ம நிறைய இந்த லைன்ஸ் மாடல்லே எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்றது தான் டியர் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. தேங்க்யூ டியர்ஸ்.